அது கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் போல் இருட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா தடுமாறிட்டு தான் சமைச்சிட்டு இருந்தேன். அதே கரண்ட் என்ன வரல, என்ன சமைக்கிறதுன்னு தெரியல, மிக்ஸி வேறு போடணுமே யோசிச்சுட்டே இருந்தேன். கரண்ட்டு வந்த பாடு இல்லை, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து கிளறி கொடுத்துலான்னு சொல்லிட்டு தக்காளி வந்து வதக்கிட்டு இருந்தேன். சம்மர் இன்னும் முழுசாவே ஸ்டார்ட் ஆகல, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பவர் கட்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குளிர் காலத்திலலாம் ரொம்ப குளிர் ஓவராக இருந்துச்சுன்னா 2 3 பெட்ஷீட் போத்திட்டு கூட நல்லா இழுத்து போத்திட்டு படுத்துவீங்களாம். ஆனால் அந்த சம்மர் டைமில் இந்த வெயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. போய் குளிக்கலான்னு சொல்லிட்டு போய் தண்ணி திறந்து விட்டா டேப்லேருந்து தண்ணி ரொம்ப சுட சுட வரும். அடிக்கடி இந்த பவர் கட் ஆகிடும். வெளியே போய் உக்காலனாலும் காற்று வராது, ஒன்றும் வராது. இந்த சம்மர் டைம் ஆயிட்டாவே இந்த காற்றுக்கு ரொம்ப பஞ்சமாக இருக்கும். குளிருக்கு வீட்டிலே அடைஞ்சிருந்த ஜனங்களெல்லாம் இந்த வெயில் காலம் வந்தால் தான் நம்ம வெளியே பார்க்க முடியும். அவங்களே வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினச்சா கூட அந்த உறக்கம் வந்து வீட்டில் இருக்க விடாது. இனிமேட்டு பாருங்க, அங்கங்கே ஜனங்க வந்து வெளியே கட்டில் போட்டு உட்காரதும், பாய் போட்டு உட்காரதும், சேர் போட்டு உட்காரதுமா தான் இருப்பாங்க. தக்காளி வந்து வணக்கி அதில் சாதம் போட்டு கிளறிட்டேன்னா அதுக்கு சைடிஷாக வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து இன்னைக்கு ஆம்லேட் செஞ்சு தரலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக முட்டை வேக வச்சு தான் கொடுப்பேன். அப்பப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா தானே குழந்தைங்க சாப்பிடுவாங்க. சரி இன்னைக்கு வந்து முட்டை ஆம்லேட் செஞ்சு கொடுத்தலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். எப்போ இந்த முட்டை சாப்பிட்றதுனால கேன்சர் வரும்னு சொல்லி நியூஸில் போட்டாங்களோ அப்பையிலேருந்து அதிகமாக முட்டையை யூஸ் பண்ணுறதில்ல. இதை சாப்பிட்டா அது வரும், அதை சாப்பிட்டா இது வரும்னு, எதை சாப்பிட்டாலும் ஏதாவது ஒரு நோய் வரும்னு சொல்லி வச்சுட்டாங்களா. இப்போ எதை சாப்பிட்றது எதை விடுறதுனே தெரியல. இந்த உணவு மேலே தனியாக ஒரு பயமே வந்துருச்சு.